புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பீங்களா? கண்டிப்பா. மீண்டும் சொல்லிக்கிறேன், தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகணும். ஒரே நைட்லயோ ஒரே நாள்லயோ எல்லா பள்ளிக்கூடங்களையும் மாற்றி விட முடியாது. ஆனால் ஒரு நாள், ஒரு நைட், ஒரு டேல இது நிச்சயமாக நடக்கும். அதை செய்வதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். டெஃபினட்டா நீங்க டிரான்ஸ்பரண்டா போடுங்க. அப்போதும் உங்க என்ரோல்மெண்ட் நல்லா இருக்கும். இன்னும் உங்க மீது மதிப்பு கூடும். மக்கள் அதை கொண்டாடுவாங்க. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்குங்க, இப்போ நம்மளுடைய இதில் அவங்க வரலை, இருந்தாலுமே அவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான். ஆனால் அது ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மாணவர் இருக்காங்க என்ற காரணத்தை காட்டி உடனடியாக அதை நான் நெக்லிஜிபிள் பண்ணிட மாட்டோம். இன்றைய தினம் வெற்றிகரமாக அனைத்து பள்ளிக்கூடங்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய குழந்தைகள் வகுப்பறைக்கு வர தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைய தினமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலை உணவு திட்டம் நம்முடைய ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு தேவையான அந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ் இந்த தினம் தற்போது தான் இப்போ நான் அதை லான்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த உபகரணங்கள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பாட புத்தகங்கள், வண்ண பென்சில்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான விஷயங்களும் முறைப்படி சரியாக மிக கச்சிதமாக செய்திருக்கிறோம், நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடம் தெரிவித்து, ஏற்கனவே ஒரு முறை நான் குறிப்பிட்டதை போல தென்னந்தர் அங்கங்கு எப்போது என்னென்ன பணியிடங்களை நிரப்ப முடியுமோ அதையெல்லாம் துறை சார்ந்த நடவடிக்கையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்களை சட்டப்பூர்வமாக அணுகணும், சில விஷயங்களை மனிதாபிமானத்தோடு அணுகணும். அதையெல்லாம் கலந்து ஆலோசித்து முறைப்படி கவுன்சிலிங் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு முறைப்படி கூட்டங்கள் நடத்தி அந்த இடங்களும் நிரப்பப்படும் என்பது தெரியும். இல்லை, அதை பற்றி குறைகள் முறைப்பாடு செய்யப்படுகிற பொழுது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இது அந்த குழந்தைகளுக்கு சொந்தமானது. அதில் எங்களுக்கு காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். அது மட்டும் கிடையாது, எந்த வகையிலையும் அங்கே எந்த ஒரு திருட்டு சம்பவமோ அசம்பாவிதமோ நடைபெறாமல் இருக்கணும். அங்கொன்றும் இங்கொன்றும் நடைபெற்றால் கூட உடனடியாக அது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்லிக்கிறேன், தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டாக போட்டே ஆகணும். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக போட்டிங்களா அப்படிங்கிறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ்க்கை. அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்டாக போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளும். முன்னாடி இப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பல இடங்களில் சில இடங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்டில் ஏதாவது லஞ்ச லாவணியத்தை யாருக்காவது காசு கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற காரியங்களை செய்திருக்கலாம். அதை அவங்க பிரேக் இன் பண்ணுறது இப்படி செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை நோக்கி நகர்ந்துச்சு இந்த கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்காது, தேவையற்ற இந்த லஞ்ச லாவணியும் இருக்காது. அப்போ அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸில் நாங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ எங்களுடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். டெஃபினட்டாக நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக போடுங்க. அப்போதும் உங்கள் என்ரோல்மெண்ட் நல்லாயிருக்கும். இன்னும் உங்கள் மீது மதிப்பு கூடும். மக்கள் அது கொண்டாடுவாங்க. அந்த எந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகள் இடைநிற்றல் இருக்குது, என்ன காரணத்தினால இருக்குது, சோஷியல் ஸ்டிக்மா இருக்கா, பொருளாதார ப்ராப்ளமா, இல்லை அந்த குடும்ப பின்னணியில் ஏதாவது ப்ராப்ளமாங்கிறத அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவங்கெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு, அந்த குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுக்கே நேரில் சென்று அந்த பிரச்சனை களையப்படும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார உதவியோ இல்லை வேற ஏதாவது சமூகம் சார்ந்த பிரச்சனை இருந்தால் அதை பேசி சரி செய்யப்படும். முன்பை விட இடைநிற்றல் மிகவும் அதிகமாக குறைந்திருக்கிறது. இன்னும் அந்த இடைநிற்றல் இந்த சின்ன கேப்பை கூட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 2 வகை. ஒன்று, நேரடியாக நீதிமன்றத்தை அணுகிற பொழுது அது நீதி பரிபாலனத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அங்கே போய் முறைப்படி அந்த வழக்கில் நம்ம என்ன சொல்லணுமோ அதை பேசி அவர்கள் கூட தான் நாங்கள் நிற்கிறோம். 2வது, அவர்கள் மீது வேற ஏதாவது இந்த வெஞ்சன்ஸோட அமைப்புகள் மீது, சங்கங்கள் மீது ஏதாவது அப்படி போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம். அதை நாங்கள் கைவிடுவோம். கோரிக்கைக்காக இல்லை, கோரிக்கைகள் அது கோரிக்கைகளுக்கு தான் சொல்கிறேன். அந்த கோரிக்கைகள்லாம் என்னென்ன சங்கத்துக்கு என்னென்ன கோரிக்கைகள்னு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆக்சசபிளாக என்னை பார்த்துட்டு அவங்கெல்லாம் சந்தித்து அந்த கோரிக்கைகள்லாம் வாங்கி நான் வச்சு டேபுலேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் அந்த கோரிக்கைகள் மீது நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது எங்களுடைய எண்ணமும். 15 ஆண்டுகளாக அவங்க நிறைவேற்றலை, அதை 15 நாட்களில் நிறைவேற்றணும் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அதில் ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் இருக்குது. அதிகாரிகள்கிட்ட பேசணும், கிரீவன்சஸ் மீட்டிங் போடணும், தனித்தனியாக சீக்ரிகேஷன் பண்ணணும், ஒரு மிடில் பாயிண்ட்டுக்கு நகரணும். சில விஷயங்களுக்கு நிவாரணம் தீர்வாக இருக்கும், சில விஷயங்களுக்கு நிரந்தர பணி தீர்வாக இருக்கும். அப்போ எந்த விஷயத்துக்கு எது தீர்வுங்கிறது அவங்க சம்மந்தப்பட்டவங்களோட வச்சு பேசணும். அதை நோக்கி தான் நம்மளும் நகர்றோம். இப்போ அந்த தீர்ப்பு வந்த போதும் நான் ப்ரெஸ்ஸில் அதே தான் சொன்னேன். இன்னொரு வருஷம் வந்திருக்கு, அது சட்டப்பூர்வமாக அதை இன்னும் அலசி ஆராய்ந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு சேதாரம் இல்லாமல் அவர்களினுடைய நலன் தான் எங்களுடைய துறையினுடைய முதன்மை இலக்குகள்ல ஒண்ணு. அவர்களுக்கு எது நன்மை பயக்கும் அதை பேசி முடிவெடுக்கப்படும். கண்டிப்பா முதல் ஆமா ஆமா சொல்றேன் எந்த நடவடிக்கையும் இல்ல.
கடந்த ஆண்டு கொடுத்த புகார்களின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலை, எந்த காரணத்துக்காக நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறதையும் நான் விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். இனி இப்போ வரக்கூடிய இந்த கல்வியாண்டு இப்போ தொடங்கியிருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வேற ஏதாவது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திடமே அவங்க முறையிடலாம். இல்லையா அவர்களினுடைய மாவட்ட கல்வி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா நேரடியாக என்னுடைய இயக்குநர்கள் இருக்காங்க, என்னுடைய செக்ரட்டரி சார் இருக்கிறாரு, என்னிடமே அவங்க வந்து முறையீடு செய்யலாம். அப்போ அவர்களை கூப்பிட்டு ஏன் இப்படி வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன வாங்குறாங்களோ அதை டிரான்ஸ்பரண்டா போடுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இதுக்கு முன்னாடி இல்லைங்கிறதால தான் இப்படி ஒரு முடிவே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதை வந்து கடைபிடிக்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு என்பதை சுட்டிக்காட்டி. NBSE பொறுத்த வரைக்குங்க இப்போ நம்மளுடைய இதில் அவங்க வரலை, இருந்தாலுமே அவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான். இப்போ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நான் வந்து ஆஃபீஸில் வந்து சந்தித்து அவர்கள் சம்மந்தப்பட்ட மனுக்களையும் வாங்கியிருக்கிறேன். இப்போ நம்முடைய பவுண்டரிக்கு உட்பட்டு அவர்களினுடைய பிரச்சனைகளையும் நம்மளால் என்னென்ன இன்வால்வ்மெண்ட் பண்ணி அதெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடம் இருக்கும், அங்கே வந்து மாணவர்கள் குறைவாக இருப்பாங்க. இன்னொரு இடத்துல ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பாங்க, மாணவர்கள் குறைவாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே கரெக்டான இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர்கள், இத்தனை வகுப்பு வரைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவ்வளவு, 8th வரைக்கும் இவ்வளவு, அப்புறம் 9, 10, +1, +2க்கு இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டாரு. ஆசிரியர் பள்ளி இப்போ ஓராசிரியர் பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெரைனை பொறுத்து ஒரு பெரிய ஒரு அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம ஈஸ்வர்ட் பண்ணணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடம் மட்டும் தான் போக முடியும். இப்போ அந்த இடத்திற்கு கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அது ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு மாணவர் இருக்காங்க என்ற காரணத்தை காட்டி உடனடியாக அதை நான் வந்து நெக்லிஜிபிள் பண்ணிட மாட்டோம். அவங்களும் நாங்கள் வந்து எங்களுடைய இன்க்ளூசிவ் நேச்சரில் அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ, அவர்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் வேணுமோ அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். காலி பணியிடங்களை நிரப்புவது வந்து உடனே காலி பணியிடங்கள் இருக்குன்னு உடனே போட்டுற முடியாது. அதில் ஒரு நிர்வாக சிக்கல் வருது. 2 பேர் ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கள யாரு சீனியாரிட்டி, எந்த அடிப்படை, அவங்களுடைய டிகிரி, அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பதான் போறோம். அது கடந்த காலத்தில் நடந்ததுக்காக அதே பேட்டர்னை பண்ணவும் கிடையாது. இந்த போர்டு எக்ஸாம் அந்த டைம்ல வந்து இந்த சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க, நம்ம பண்ண போறோம் சொல்லி இல்ல அதுதாங்க அவர் ஏன் போன வாட்டி பண்ண மாதிரி இந்த வாட்டி பண்ணலன்றது, அது அவங்களுடைய அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் கிடையாது. அந்த போர்டு எக்ஸாம் விஷயத்தையும் நம்ம லான்ச் பண்ண தான் போறோம், அது பார்ப்பீங்க. இல்ல எல்லா பள்ளிக்கூடங்களையும் இப்போ நம்ம வந்து இதே மாதிரி மாற்றணுங்கிறது தான் நம்முடைய இலக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஒரே நைட்லயோ ஒரே நாள்லயோ எல்லா பள்ளிக்கூடங்களையும் மாற்றி விட முடியாது. ஆனால் ஒரு நாள், ஒரு நைட், ஒரு டேல இது நிச்சயமாக நடக்கும். அதை செய்வதற்காக தான் நாங்கள் வந்துட்டோம்.